வாழ்க்கை சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. இப்ப காயக்கல்ப பயிற்சி எடுக்கும் பொழுது உணவு 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த 7 தாதுக்கள் நடக்கும் பொழுது 5 விதமான கழிவுப் பொருள்களை வெளியேற்றுகிறதுன்னு பார்த்தோம். இது அந்த ரசம் உண்ணும் உணவு ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல வரும் பொழுது ரசம் ரத்தமாக மாற 1 நாளும், ரத்தம் தசையாக 2 நாளும், அப்படி 1, 2, 4, 8, 16 லாஸ்ட் எலும்புக்கு அப்புறம் எலும்பு வந்து மஜ்ஜையாக மாறுவதற்கு 16 நாட்கள், மஜ்ஜை வந்து விந்துநாதமாக லாஸ்ட் 1 டே அப்படின்னு அந்த கால்குலேஷன் படி 32 நாள்ல விந்துநாதமாக மாறுகிறது அப்படின்னு யாரோ ஒரு ப்ரொஃபசர் சொல்லி நான் படிச்சிருக்கேங்கய்யா. பட் சாமிஜி கொடுத்த விளக்கத்துல எல்லாம் தேடுனா அப்படி எதுவுமே இல்லை. 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயாவும் 15 நாளைக்கு ஒரு முறை விந்து சக்தி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு குழப்பம் இருக்குங்க எனக்கு. வாழ்க வளமுடன்மா. ஒரு சிறந்த கேள்வி. அது வந்து சித்த மருத்துவம் சொல்றதா ப்ரொஃபசர்கள் ஆட் பண்ணிடுதாங்கய்யா, எப்படி இருக்கும்? அதுதான். அதாவதுமா இது வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் சொல்றது எல்லாமே வந்து ஈவன் அலோபதி மருத்துவம் சொல்றதுதான். 3 மணி நேரத்திலே எல்லாமே வந்து மாறிடும். 3 மணி நேரம் தான் அதிகம். 3ல இருந்து, அதாவது சைவ உணவு சாப்பிடும் போது 2.5 இருந்து 3.5 மணி நேரமாகவும், சரிங்க, அசைவ உணவு சாப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக ஒரு 1/2 மணி முதல் 1 மணி நேரம் அதிகமாக உடலிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த மொத்த நீங்க வந்து இத்தனை நாட்கள் ஒவ்வொரு ஆற்றலும் அது போய் அந்த வந்து சிறுகுடல்ல எடுக்குதுன்னா நீங்க அடுத்த வேளை உணவு உள்ள போகணும்ல நமக்கு. ஆமாங்கய்யா. அப்ப எல்லாமே அத்தனை நாள் எடுத்துச்சுன்னா அடுத்த வேளை உணவை நம்மளால சாப்பிடவே முடியாது. அப்ப அந்த நிலையில அப்படியே தானே அந்த இடத்துல இருக்க போகுது. சரிங்கய்யா. சிறுகுடல் என்பது ஒரு சிறிய பகுதி. நம்ம சாப்பிட்ட உணவு என்ன ஆகுது, இப்போ உள்ள போன உடனே கேஸ்ட்ரிக் ஜூஸா மாறுது. கேஸ்ட்ரிக் ஜூஸா மாறின உடனே என்ன பண்ணுது, மூளையில இருந்து ஒரு மெசேஜ் போகுது உள்ளுக்குள்ள. அப்பா இப்ப இந்த அன்னபூர்ணி அம்மா இன்னைக்கு வந்து காலையில 4 இட்லி சாப்பிட்டாங்க. இந்த 4 இட்லி வந்து இப்ப வந்து இது வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸா மாத்திட்டேன். இதை வந்து இப்ப எரிக்கணும். எரிக்கிறதுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுரந்து கூடுன்னு உள்ளுக்குள்ள ஒரு மெசேஜ் போகும். சரிங்க. இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும், அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ண உடனே அந்த இட்லி அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸா இருக்கிற அது தலையில கொஞ்சம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ஸ்ப்ரே பண்ணும். இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்த உடனே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னுடைய தன்மை என்ன, ஒரு பொருளையே எரிக்கின்ற தன்மை ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கு. அப்போ என்ன பண்ணும், ஒரு பொருளையே எரிக்கின்ற தன்மையுடைய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம குடலை எரிச்சிருமா இல்லையா? அப்ப என்ன பண்ண உடனே அடுத்த மெசேஜ் நம்மளுடைய பித்தப்பைக்கு ஒரு மெசேஜ் போகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸ்ப்ரே பண்ணிட்டாரு, அவர் வந்து உணவை மட்டுமே எரிக்க வேண்டும், குடலை எரிக்க கூடாது, நீ கொஞ்சம் பித்த நீரை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுப்பான்னு அவருக்கு ஒரு மெசேஜ் போகும் அடுத்தது உடனே. உடனே வந்து பித்த நீர் வந்து நீரை சுரந்து உடலை பாதுகாத்து அந்த உணவு மட்டும் எரிப்பார். அது எரிச்சு அது வந்து உடனே சிறுகுடலுக்கு தான் அது ரசமாக போய் சிறுகுடல்ல போய் சேரும். சரிங்க. இப்ப சிறுகுடல்ல ரசமாக போய் சேர்ந்த உடனே இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு அது காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. நிறைய பேருக்கு அது தெரியாதுமா. சிறுகுடல்ல போய் சேர்ந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ரசத்திலிருந்து அடுத்தது நேரா ரத்தம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. அதுக்கு நடுவுல ஒரு பைபாஸ் மோடு ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும். இப்ப அன்னபூர்ணி அம்மா சாப்பிட்ட 4 இட்லி இப்ப ரசமா வந்து சிறுகுடல்ல இருக்கு. ரத்தம் வந்து இப்ப எடுக்கணும் இல்லையா சத்துக்களை. ஆமாங்கய்யா. இப்ப ரத்தம் வந்து சத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள வந்து கணையத்துக்கு ஒரு மெசேஜ் போகும். அப்பா இந்த அம்மா வந்து 4 இட்லி சாப்பிட்டாங்க, இந்த ரசமா இருக்கு, இந்த ரத்தம் வந்து சத்தை எடுப்பதற்கு முன்னால் நீ போய் அந்த இடத்திலே சென்று அங்கே இருக்கின்ற குளுக்கோஜன் மற்றும் இன்சுலினை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அது வந்து ஜீரண மண்டலம் யார் யாருக்கெல்லாம் சரி எல்லாருக்கும் கரெக்டா பொதுவா வேலை செய்யும். சரியா வேலை செய்கிறதோ ரத்தம் வருவதற்கு முன்னாடியே இது போய் அந்த இன்சுலினையும் குளுக்கோஜனையும் எடுத்துட்டு வந்துடும். சரிங்க. அப்படி யார் யாருக்கெல்லாம் அந்த மெசேஜ் சரியா போகலையோ உள்ளுக்குள்ள அந்த கணையம் வந்து இந்த இன்சுலினையும் குளுக்கோஜனையும் எடுப்பதற்கு முன்னாலேயே ரத்தம் வந்துடும். ரத்தம் வந்து ஆற்றலை எடுத்துடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணும், ரத்தம் அதுக்கு தேவையான ஆற்றலை எடுக்கும்போது முதல்ல இந்த குளுக்கோஜனையும் இன்சுலினையும் எடுக்கிறதுனாலதான் நமக்கு பிளட்லயே சுகர் நமக்கு தெரியுது. அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம வந்து நிறைய பேர் கூட அலோபதியில கூட வந்து சுகருக்கு வந்து நம்ம மருந்து சாப்பிடுறோமே,
ஆமாங்க. அப்ப நம்ம சாப்பிடுற மருந்து வந்து சுகருக்குன்றது ரத்தத்தினுடைய இருக்கின்ற சர்க்கரை அளவை குறைப்பதற்கு தானே தவிர நம்ம வந்து ரூட்டுக்கு போய் நம்ம போய் வந்து மெடிசனே எடுக்கிறது இல்லை நிறைய பேர். ஆமாங்க. அதுக்குத்தான் இந்த காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சியும் செய்யும், மகராசன பயிற்சியும் செய்யும் பொழுது இந்த பிரச்சனை நமக்கு வராது. எனவே இப்போ இந்த சிறுகுடலுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ ஆமாங்க. இது சப்த தாதுவா மாறினாதான் அடுத்த மத்தியானம் நீங்க இப்போ 1 மணிக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடணும்ல, நம்ம அடுத்த சாப்பாடு. இப்ப இது வந்து நாட்கணக்கில் எடுத்துக்கிட்டதுன்னா அடுத்த உணவே உள்ளே போகாதே. அதனால நீங்க வந்து தெளிவா இருக்கும். எந்த நம்ம குழப்பமும் வேண்டாம். எந்த உணவாக இருந்தாலும் ஒரு உடலிலே அந்த 3.5 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் வச்சுங்களேன். அவங்களோட உணவுக்கு ஏத்த மாதிரி, உடம்புடைய வாகுக்கு ஏத்த மாதிரி ஜீரணம் பண்ற வேலை செய்யும் இல்லையா? அந்த அதிகபட்சம் 4 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்குள்ள மாதிரி அது என்ன பண்ணும், இந்த கழிவு பொருட்களை வந்து யூரிக் அமிலங்களை வந்து சிறுநீரா வந்து எவ்ரி 1 மணி நேரத்துக்கு 40 கிராம் வீதம் அது வந்து சிறுநீர் பையில போய் சேரும். அதே மாதிரி வந்து மலக்குடல்ல வந்து சக்கைகள்லாம் கழிவெல்லாம் போயிடுது. அது போனாதான் அடுத்த வேலை உணவே நமக்கு வரப்போகுது. அதனால நமக்கு அது குழப்பமே வேண்டாம். மகரிஷி எந்த இடத்துல நமக்கு சொல்லல அது மாதிரி. அப்ப இது எடைசரிகள் மாதிரி சொல்லிதாங்க அது அப்படியே பரவிட்டு இருக்கும் போல இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு படிச்சதுல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. அது நமக்கு வந்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறதோ, நமக்கு வந்து குரு என்ன சொல்றாரோ அதைதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். ஆனா வந்து இயற்கையும் அதுதான். இயற்கை அதுதான். சரிங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி.